हाय फ्रेंड्स इन्नैक्कु என்ன சமையல்னா சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் பண்ணிருக்கேன் கிட்டத்தட்ட அப்படியே ஹோட்டல்ல பண்ணுவாங்களா அந்த ஸ்டைல்ல தான் பண்ணிருக்கேன் நான் எப்படி பண்ணனும் அது மாதிரி செஞ்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் சப்பாத்திக்கான மாவு பிணைஞ்சு வச்சிட்டேன் அப்புறம் வெங்காயம் 2 தக்காளி 3 இஞ்சி பூண்டு அப்புறம் பட்டை மிளகாய் பட்டர் எடுத்துர்க்கேன் முந்திரி பிரியாணி இலை பட்டை கிராம்பு அப்புறம் 200 கிராம் பன்னீர் எடுத்துர்க்கேன் ஃபர்ஸ்ட் வந்து அந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வதக்கி ஆற வச்சு அரைக்கணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ரெடி பண்ணிக்கிறேன் சோ 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிட்டேன் இந்த பட்டரும் நான் வீட்ல ரெடி பண்ணதான் ஆல்ரெடி நெய் ரெடி பண்ற வீடியோல பட்டர் எடுத்து வச்சேன் இல்லையா அந்த பட்டர் தான் இது அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் வந்து இந்த மசாலா ஐட்டமும் முந்திரியும் போட்டு லைட்டா பொன்னிறமா வறுத்துக்கிட்டேன் முந்திரி கொஞ்சம் கூட தான் போட்டுருக்கேன் அப்பதான் கொஞ்சம் க்ரீமியா இருக்க மாதிரி இருக்கும் அதனால வந்து ஒரு 10க்கு மேல நான் போட்டுருக்கேன் அப்புறம் பூண்டும் இஞ்சியும் சேர்த்துக்கிட்டேன் பூண்டு வந்து நான் எப்பவுமே தோல் உரிக்க மாட்டேன் அது அப்படியே தான் சேர்த்துக்கிட்டேன் அதையும் போட்டு வதக்கிட்டேன் பட்டை மிளகாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஒரு 2 வெங்காயம் வந்து மீடியம் சைஸ்ல உள்ளது அதையும் அரிஞ்சு போட்டுக்கிட்டேன் இதை நல்லா வதக்கிட்டு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டேன் அப்ப சீக்கிரமா வதங்கி வந்துரும் இது நான் ஒரு எப்படியும் 3rd 4th டைம் பண்றேன்னு நினைக்கிறேன் பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் நானே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரி முன்னாடி எல்லாம் வீடியோ பார்த்து பண்ணுவேன் இப்போலாம் நானே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கு ஸோ வெங்காயம் வதங்கினோன்னே தக்காளி சேர்த்துட்டேன் இது நம்ம அப்படியே சட்னிக்கு வதக்குற மாதிரி நல்லா வதக்கிட்டு நல்லா பாருங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு மூடி வச்சிருந்தேன் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கிடுச்சு இதை அப்படியே இறக்கிட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் நான் ஆறதுக்கு தனியாக வச்சிட்டேன் நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ வந்து நான் மிக்ஸி ஜார்ல போட்டு இதை அரைச்சு எடுத்துக்கிறேன் இது வந்து காஷ்மீரி சில்லி அதெல்லாம் கூட போடுவாங்க கலருக்காக என்கிட்ட அதெல்லாம் இல்லை ஸோ பட்டை மிளகாலேயே வந்து சின்ன மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் திரும்பி அதே கடாயில் வந்து திரும்பி இன்னொரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிட்டேன் பட்டர் நிறைய போடும்போது அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நான் பட்டர் போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து கலருக்காக தனி மிளகாய் தூள் வந்து கொஞ்சோண்டு அதை வந்து அதில் போட்டுக்கிட்டேன் குழம்பு தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இப்போ அதை வந்து சிம்ல வச்சுட்டு அந்த பட்டர்லேயே நல்லா அப்படியே வறுக்கிற மாதிரி பண்ணிட்டேன் ஹை ஃப்ளேமில் இருந்தால் கருகி போய்டும்ல சிம்ல வச்சுட்டேன் அப்படியே பன்னீரையும் கட் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன சின்ன கியூபா அந்த மிளகாய் தூளில் வந்து அதை போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன் டைரெக்டாகவும் போடலாம் இப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால அந்த மிளகாத்தூளோட அப்படியே ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் அதை போட்டுட்டு சும்மா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அதை எப்படியும் பன்னீர் வந்து 2 மினிட்ஸில் குக் ஆகிடும் நான் அதில் கரெக்டாக அந்த மசாலா கோட்டிங் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா இப்போ வந்து பாருங்க அதிலே லைட்டாக மசாலாவோட நல்லா இதாயிடுச்சு இப்போ நான் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் சேர்த்துக்கிறேன் அதை ஊற்றுனதுக்கப்புறம் அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதிலே கழுவி ஊற்றிக்கிட்டேன் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ மேக்ஸிமம் இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இந்த கிரேவி நம்ம ஓரளவுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுவும் திக்காக தான் இருந்துச்சு நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா வந்து நம்ம அது குக் பண்ணி வரும்போது இன்னும் திக்காயிடும் இல்லையா அதனால கொஞ்சம் இன்னும் தண்ணி சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு ஃபுல்லாக இதில் முக்கியமானது என்னென்னா கசூரி மேத்தி தான் அதை நல்லா ஒரு கொஞ்சமாக எடுத்துட்டு கையிலே நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டுட்டேன் ஒரு கொதி வரும்போதே அதை போட்டுட்டேன் இப்போ வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் நான் அதை வந்து அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சிட்டேன் சைட் பை சைடு வந்து சப்பாத்தியும் போட ஆரம்பிச்சிட்டேன் இது கிரேவின்றதுனால ஆயில் லைட்டாக போட்டுட்டு அப்படியே சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மேலே லைட்டாக எண்ணெய் படர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு
ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுவாங்க. என்கிட்ட அது இல்லாததுனால நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். பால் ஆடை இருக்கு இல்லையா, அது நல்லா பீட் பண்ணிவிட்டு போடலான்னு நான் ஒரு ஸ்பூன் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன், ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு. அது ஏதோ லைட்டாக அப்படியே வந்தது ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி. அதை அப்படியே நான் பீட் பண்ணிவிட்டு அதில் போட்டுட்டேன். அப்படியே மிக்ஸ் பண்ணி கடைசியாக தான் போடணும். எனக்கு அது எப்படி இருக்குமோன்றதுனால நான் குக் பண்ணும்போதே நான் அப்படியே போட்டுட்டேன். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு மசாலா. அப்புறம் வந்து லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு திரும்பி ஃபைனலாக கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாசனையும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அப்படியே சப்பாத்தியும் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன் சைடில். மேபி உங்களுக்கு நான் பண்ணுற ஸ்டைலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, மேக்ஸிமம் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இது மாதிரி பிடிச்சிருந்துன்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக போட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, டின்னர் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி ரெடி, பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி. அவ்வளோதான், சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.